ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் ஆஃப் பைபிள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நபர் பரபாஸ். இந்த பரபாஸை பைபிள் எப்படி அறிமுகப்படுத்துகிறது? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தால் இவன் காவல் பண்ணப்பட்டவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்க்கு 15:7 இதிலே கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்தவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் இவ்வாறே சொல்லப்பட்டுள்ளது. யோவான் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இவன் ஒரு கள்ளன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அன்றைய காலகட்டத்தில் ரோமர்களின் ஆட்சி காலம் நடந்து கொண்டிருந்தது. யூதர்களின் சுதந்திரம் ரோம அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது. மேலும் யூதர்களின் மேல் மிகவும் அதிகமான வரிகள் விதிக்கப்பட்டது. இந்த யூதர்களின் மதங்களையும் அவர்களிடையே காணப்பட்ட பாரம்பரிய பழக்க வழக்கங்களும் ரோம அரசாங்கத்தால் அவமதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சில யூதர்கள் அகிம்சை முறையை விட்டு வாள் ஏந்தி வன்முறையில் ஈடுபட்டால்தான் நாம் ரோம அரசாங்கத்திடமிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்தார்கள். இவ்வாறு வன்முறை மற்றும் கலகங்களில் ஈடுபட்டவர்களில் முக்கியமானவன்தான் இந்த பரபாஸ். ரோம அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த பரபாஸ் ஒரு கலகக்காரன், அரசுக்கு எதிரான குற்றவாளி, கொலை செய்தவன். ஆனால் யூதர்களை பொறுத்தவரை இந்த பரபாஸ் ஒரு வீரன் மற்றும் சுதந்திர போராளி. இவைதான் பரபாசுடைய வரலாறு. இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பு நடந்த விசாரணையில் யூதர்கள் இந்த பரபாசைத்தான் இயேசுவுக்கு பதிலாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றதிலும் இந்த பரபாஸ் விடுதலை செய்யப்பட்டதிலும் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அனைவரும் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும். இந்த சம்பவத்துக்கு பதில் அந்த அதிகாரத்தில் தான் உள்ளது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும். ஏனென்றால் நான் இந்த வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக இந்த விஷயத்த சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் இந்த அதிகாரத்தை ஒரு முறை படித்தாதான் உங்களால் இதை ரொம்ப எளிதாக விளங்கி கொள்ள முடியும். இங்கு 2 வெள்ளாட்டு கடாக்கள் கொண்டு வரப்படுகிறது. ஒரு சீட்டில் பலியிடப்படும் ஆடு என்றும் இன்னொரு சீட்டில் போக்காடாக விடப்படும் ஆடு என்றும் எழுதப்படும். இந்த 2 சீட்டும் போடப்பட்டு பலியிடப்பட வேண்டிய ஆடு என்று எந்த ஆட்டுக்கு சீட்டு விழுகிறதோ அந்த ஆடு பலியிடப்பட வேண்டும். போக்காடாக விடப்படும் ஆடு என்று எந்த ஆட்டுக்கு சீட்டு விழுகிறதோ அந்த ஆடு பலியிடப்படாமல் வனாந்தரத்தில் அனுப்பி வைக்கப்படும். இந்த 2 ஆடுகளில் பலி கொடுக்கப்பட வேண்டிய ஆடு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. விடுதலை செய்யப்பட்டு வனாந்தரத்தில் விடப்படும் ஆடு இந்த பரபாசை குறிக்கிறது. இதுதான் பரபாசின் வாழ்க்கையில் நடந்தது. தண்டனைக்கு உரியவன் இந்த பரபாஸ். ஆனால் அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். பரபாஸ் விடுதலை செய்யப்பட்டான். பரபாஸ் என்ற பெயருக்கு தந்தையின் மகன் என்று அர்த்தம். இயேசுவும் பிதாவின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஒரு தந்தையின் குமாரன் விடுதலை செய்யப்பட்டான். ஆனால் பிதாவாகிய தந்தையின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தண்டனையை ஏற்றுக்கொண்டார். தண்டனையை ஏற்றுக்கொண்டு பரபாசுக்கு விடுதலை அளித்தார். இந்த இடத்தில் பரபாஸ் என்பது ஒரு தனி மனிதனை குறிக்கவில்லை. ஆவிக்குரிய பார்வையில் நாம் தான் இந்த பரபாஸ். நாம் தான் இயேசு யார் என்று தெரியாமல் ஒரு காலத்தில் பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு விடுதலை செய்து நாம் ஆசீர்வாதமாய் வாழ அவர் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று. நமக்கு சமாதானத்தையும் மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் பரலோக வாழ்வின் நிச்சயத்தையும் கொடுத்து அவர் தாமே நமக்காக பலியானார். இவற்றை எண்ணி நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோமானால் கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பரபாஸ் என்பவன் யார் அப்படிங்கிறத பற்றியும், பரபாஸ் விடுதலை செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்து தண்டனையை ஏற்றுக்கொண்டது எப்படி அப்படிங்கிறத பற்றியும், ஆவிக்குரிய பார்வையிலே நாம் தான் இந்த பரபாஸ் அப்படிங்கிறத பற்றியும், நமக்கு மீட்பை கொடுத்து இயேசு கிறிஸ்து தாமே தண்டனையை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இனி வருகிற நாட்களில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.